வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயனார் குடும்பத்தில் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்ற சோழன் நிலாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக குரங்கு வித்த கொரளி வித்தன்னு எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு அண்டாவை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்து என்னன்னு ரொம்ப யோசிக்கிறாரு. 4 பாத்திரத்தை வச்சு அவரு காத்துல கணக்கு போட்டுட்டு இருக்க வாசப்படியில் நின்று பார்க்குற சேரன், டேய் சோழா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறாரு. நிலாவுக்கு சர்ப்ரைஸ்ன்னு காலையில உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா சொன்னேன்லங்கிறாரு அவரு. அவ உள்ளது தானே இருக்கான்னு சோழன் கேட்க, ஆமா நிலா உள்ளதுதான் இருக்குங்கிறாரு அவரு. இருக்கட்டும்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்க, ஏய் நீயாடா இந்த பலகாரம்லாம் பண்ண போறேன்னு கேட்குறாரு சேரன் அதிர்ச்சியா. எனக்கே பண்ண தெரியாதேடா, நீ எப்படிடா பண்ணுவேன்னு சேரன் கேட்க, இல்லைண்ணே ஆளை வர சொல்லியிருக்கேன்னு எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, அதான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேங்கிறாரு சோழன். நீயும் ஒரு தடவை பாருன்னு, ஏதாவது வேணுமான்னு பாரு அப்படின்னு சோழன் சொல்ல சேரனை சுத்தி பாக்குறாரு. பாத்திரம், தேவையான மளிகை பொருள், அடுப்பு வச்சிருக்க, கேஸ் எங்கடா அப்படின்னு சேரன் கேட்க, ஐயோ மண்டைய வச்சோம், அதுல ஒரு கொண்டைய வச்சோமா அப்படின்னு சோழன் யோசிக்க, சிலிண்டர் இல்லாம எப்படி அடுப்பெரியும்னு கேட்கிறாரு சேரன். அவ்வளவுதான் வசமா வந்து மாட்டிட்டான் ஒரு அடிமனை நினைக்கிற சோழன். நீ போய் கேஸை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறியான்னு கேட்க, உடனே சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு ஓடாம, ஆமா நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கிறாரு சேரன். இல்லைண்ணே இதெல்லாம் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் டயர்டா இருக்குண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியா சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு சேரன் உள்ளர போக பாத்திரத்துங்களை சரி பார்த்துட்டு இருக்காரு சோழன். எல்லாம் இருக்கு கரெக்ட் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, டேய் பாத்துடா பல்லவா கால்ல இடிச்சுக்காத அப்படின்னு சேரனும் பல்லவனும் சேர்ந்து சிலிண்டரை தூக்கிட்டு வர்றாங்க. அண்ணே என்னென்ன 2 பேர் தூக்கிட்டு வர்றீங்கன்னு சோழன் கேட்க, டேய் நேத்து தாண்டா வாங்கினது வெயிட்டா இருக்குல்ல அப்படின்னு சேரனும் பல்லவனும் சேர்ந்து அதை தரையில வைக்கிறாங்க. சோழன் பக்கத்துல வந்து நிக்கிற பல்லவன், என்னன்னு ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு அப்படின்னு கேட்க, இருக்குல்ல நீங்கெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்றீங்க, நிலா என்ன சொல்ல போறாளா ஐயோ அப்படின்னு ஆனந்த கூத்தாடுறாரு சோழன். அந்த அர்த்தராத்திரியில அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து, அம்மா வந்துட்டீங்களாமான்னு கேக்குறாங்க. நான் வந்துட்டேன்ப்பான்னு அந்த அம்மா சொல்ல, இவரும் எட்டி பார்த்துட்டு அப்படியே நேரா உள்ளர வந்துருங்கம்மான்றாரு. சரிப்பானவங்க சொல்ல, உள்ளர அப்படியே திரும்பங்க உள்ளர அப்படின்னு அவரு கைட் பண்ணிட்டு போனை வைக்கிறாரு. அண்ணே பலகாரம் செய்யற அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சோழன் சந்தோஷமா சொல்ல, அப்படின்னு சேரனும் பல்லவனும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி வாசப்படிக்கிட்ட வர, அம்மா இங்க அப்படின்னு சோழன் கூப்பிட, தம்பி அப்படின்னு அந்த லேடி அடுப்புகிட்ட வர்றாங்க. யார் இவங்கன்னு கேக்குறாரு பல்லவன். பலகாரம் பண்ண வர சொல்லியிருக்காண்டா அப்படின்னு சேரனும், பலகாரம் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கேன்டான்னு சோழனும் சொல்றாங்க. வாங்கம்மான்னு சோழன் சொல்ல, அவங்க வணக்கம் தம்பிங்கிறாங்க. வணக்கம்மா, நான் தான்மா காலையில உங்கள்கிட்ட பேசினேன்னு சோழன் சொல்ல, அப்படியா அப்படின்னு அந்த லேடி கேட்க, அண்ணன் இவங்க தான் அன்னக்கிளி அம்மா, இந்த ஏரியாவில் பலகாரம் சுடுறதுலயே இவங்க தான் ஃபேமஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு சோழன். வணக்கம்மான்ற சேரன், ஓ அப்படியான்னு கேட்டுட்டு இருக்காரு தம்பி சொல்றத. எல்லாரும் இவங்கள தான் கூப்பிடுவாங்களான்னு, இங்க ஃபீல்டுல இவங்க தான் செம்ம டிமாண்டுன்னு நான் கஷ்டப்பட்டு பேசி வர வச்சிருக்கேன் அப்படின்னு பெருமடிச்சுக்கிற சோழன். அம்மா நீங்க கேட்டது எல்லாம் நான் வாங்கிட்டேன், எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கங்களேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க தரையில ஒரு பலகு மேல உட்காந்து எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் எதிர்பார்ப்புமா சோழன் அண்ணனை பார்க்க அவரும் அதே எதிர்பார்ப்பும் எக்ஸைட்மெண்ட்டுமா இருக்காரு. பல்லவன் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வீட்டுல இதெல்லாம் மாதிரி நடக்குதுன்னு இந்த லேடி அது இதுன்னு பார்த்துட்டு, ஜல்லடை எங்கப்பான்னு கேட்க, அதோ அங்க இருக்கு அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேரும் போட்டி போட்டுட்டு சொல்றாங்க. பேப்பர் நியூஸ் பேப்பர் கொடுங்க அப்படின்னு கேட்க, வேகமா குனிஞ்சு எடுத்து கொடுக்குறாரு சேரன். அவருக்கும் ஆர்வம் தொத்திக்குது. எல்லாம் சரியா இருக்கு தம்பி, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அன்னக்கிளி அம்மா சொல்ல, சரிங்கம்மாங்கிறாங்க 3 பேரும். அவங்க கடலை மாவை ஜலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மாவை கரைக்க ஆரம்பிக்க உள்ளர் திரும்பி பாக்குற பல்லவன், அண்ணே அன்னைக்காக தானே இதெல்லாம் பண்ற, அண்ணி இன்னும் வரவே இல்லையே, நான் வேணும்னா போய் கூட்டிட்டு வரவான்னு கேக்குறாரு. டேய் இருடா அவளே வரட்டும் அப்படின்னு சோழன் சொல்ல, ராத்திரி ஆயிடுச்சுன்னு தூங்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறாரு பல்லவன். நிலாவை பத்தி எனக்கு தெரியும்டா, கண்டிப்பா அவ வருவா அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு தலையாற்ற பல்லவன், நம்பிக்கிட்டே இரு அப்படின்னு நக்கலா சொல்ல, பாக்கலாங்கிறாரு சோழன். அன்னக்கிளி அம்மா மாவை பிசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைய, அக்கா மாவு போதுமாக்கான்னு கேக்குறாரு சேரன். அப்படின்னு அவங்க வேலையை பாக்குறாங்க. அண்ணே சூப்பரா பண்றாங்கல்ல அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேக்குறாரு சோழன். அதுக்கு சேரனா ஆமாமான்னு தலையாட்டி வைக்கிறாரு. அடுத்து புளிஞ்ச மாவை முறுக்கா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிலா ஏதோ ஒரு புக்கை புரட்டிட்டு அவங்க பெட்ரூம்ல இருக்காங்க. டக்குன்னு ஏதோ சத்தம் கேட்டு நிமிர்றவங்க மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஃபெஸ்டிவ் சீசன்லாம் வந்தாலே ஒரே பரபரப்பா இருக்கும். கசின்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, வீடு முழுக்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க அப்படின்றது அவங்க மனசுல ஓட ஒரு மாதிரி ஏக்கமா உட்கார்ந்து இருக்காங்க. வெளியே தடபுடலா முறுக்கு சுட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடவும் நல்லா இருக்குன்றதை தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து கலகலன்னு சிரிச்சு பேசி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல சொதப்பி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்க சோழன் கிட்ட சொன்னதை நினைச்சுக்கிறாங்க. அந்த நினைப்பே அவங்க கண்ணில் கண்ணீரை கொண்டு வர சுயநினைவுக்கு வந்து கண்ணை தொடச்சிக்கிறாங்க. இப்படியே இருந்தோம்னா மூச்சு முட்டுற மாதிரி இருக்குன்னு ரூமை விட்டு எழுந்து வெளியில வர்றாங்க. பல்லவன் மறுபடியும் வீட்டு வாசப்படியை திரும்பி பார்த்துட்டு, எனக்கு என்னவோ அண்ணி தூங்கிட்டாங்கன்னு தானே தோணுது அப்படின்னு பல்லவன் சொல்ல, சோழன் ரொம்ப ஃபீலிங்கோட வாசலை திரும்பி பாக்குறாரு. அந்த அம்மா முறுக்க சுட்டு சுட்டு தாம்பாளத்துல அடுக்கிக்கிட்டு இருக்காங்க அழகா. அப்போ அங்க நிலா வெளியே வந்துகிட்டு இருக்க. சேரன் ஒரு 3 முறுக்கு எடுத்து தம்பிங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு அவரும் டேஸ்ட் பார்க்குறாரு. கரெக்ட் முறுக்குன்னு சவுண்டோட அவங்க டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்க. முறுக்கு சூப்பராக இருக்குல்லங்கிறாரு பல்லவன். நல்லா இருக்கா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, நல்லா இருக்குன்னு சேரனும் பல்லவனும் தலையாட்டிட்டு இருக்க. சோழன் அங்கே அசைவு பார்த்து திரும்புறாரு. நிலா வர்றாங்க. அவர் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிலா வடசட்டி பக்கத்தில் வந்து நிற்க. வாங்க நீங்கிறாரு பல்லவன். நான் சொன்னேன் பாத்தியா, நிலா வந்துட்டா அப்படின்னு பெருமிதமா பாக்குறாரு சோழன். ஒரு முகத்துல இருக்க பெருமிதத்தை பார்த்துட்டு, ஆமாண்ணே வந்துட்டாங்கன்னு பல்லவனும் ஜாட காட்டுறாரு. சூப்பர்ண்ணே அவர் சொல்ல, ஏங்க நீங்க தானேங்க சொன்னீங்க உங்க வீட்டுல தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி இப்படி பலகாரம் செய்வாங்கன்னு, அதான் ஏற்பாடு பண்ணிருக்கேங்கிறாரு சோழன். எங்க வீட்டுல எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன் அதுக்குன்னு அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்காக தாங்க ஏற்பாடு பண்ண. உங்க வீட்டுல எப்படி தீபாவளி கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீட்லயும் கொண்டாட போறோம். சொல்ல போனா அதை விட ஜாலியாவே கொண்டாட போறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா என்ன சொல்றதுன்னு புரியாம ஒரு கலவையான உணர்ச்சியோட பாக்குறாங்க. இவன் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. வெளியே வந்து பார்த்தா எல்லாமே இவனே பண்ணியிருக்கான். எனக்கே இது சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சோழனுக்கு ரொம்பவே ஒத்து ஊதுறாரு சேரன். சோழன் கேஷுவலா முறுக்க சாப்பிட்டுட்டு இருக்க. நிலா அவரையே பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா திரும்பி பாக்குறாராமா. நிலா கொஞ்சம் நெகிழ்ச்சி கொஞ்சம் சிரிப்புமா பாக்குறாங்க. முறுக்கு சாப்பிடுறியா, இந்தா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருன்னு குனிஞ்சு ஒரு முறுக்கு எடுத்து கையில கொடுக்குறாரு சேரன். நிலாவும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, சூப்பரா இருக்கே, எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குல்ல அப்படிங்கிற நிலா. அம்மா நிஜமாவே சூப்பரா இருக்குங்கிறாங்க. கை பக்குவம் அந்த மாதிரி. எல்லார் வீட்லயும் பகல் நேரத்துல தான் தீபாவளி பலகாரம் சுட கூப்பிடுவாங்க. நீங்க தான் ராத்திரி கூப்பிட்டுருக்கீங்க. சோழன் தம்பி ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு, அதனாலதாம்மா வந்தேன்னு அந்த அம்மா சோழனுக்கு இன்னும் கொஞ்சம் பில்டப் கொடுக்குறாங்க. அடேங்கப்பாங்கிற மாதிரி நிலா சோழனை பார்க்க. அவரு கேஷுவலா முறுக்கு சாப்பிடுறாராம். அப்பப்ப கேஷுவலா திரும்பி நிலாவை வேற பாப்பாராம். 2 பேரும் இப்படியே மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்க. அக்கா இதே எண்ணெயிலேயே அதிரசம் சுற்றலாமாக்கான்னு கேட்குறாரு சேரன். சுற்றலாம்ப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, டேய் இந்தா இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கிறாங்க சேரன். வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சோழன் குறிச்சிக்கிட்டு இருக்க. பல்லவன் திரும்பி பார்த்துட்டு, அண்ணே இங்க பாருங்க பாண்டி என்னங்கிறாரு. அப்போ அங்க வர்ற பாண்டி, டேய் பல்லவா என்னடா இதெல்லாம்னு கேட்க, அன்னைக்கு சர்ப்ரைஸ்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, என்ன முறுக்கு சர்ப்ரைஸான்னு கேட்கிறாரு பாண்டி. அண்ணே நம்ம அண்ணன் கஷ்டப்பட்டு அன்னைக்காக இந்த சர்ப்ரைஸை பண்ணியிருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலா அப்படியே சோழனை பார்க்க. சோழன் ஆகாயத்துல பறக்காத குறையா அப்படியே நிலாவை பாக்குறாரு சிரிப்போட. முறுக்கு சாப்பிடுறியா, இந்தா சாப்பிடுன்னு பல்லவன் கொடுக்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாரு பாண்டி. பயங்கரமா இருக்கு என்ன பாண்டி சாப்பிட்டுட்டு இருக்க. நிலாவும் சோழனும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. சோழனுக்கு பெருமை தாங்க முடியல. காலையில சூரியன் எழுந்து வந்துட்டாரு. ஆனா நடேசன் இன்னும் நீட்டி படுத்தே இருக்காரு. வாசல்ல ஒரு பித்தளை அண்டாவை வச்சு சேரன் விறகு வச்சு சுடுதண்ணி காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. பல்லவன் சுடுதண்ணிக்காக ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து வைக்க, இடுப்புல துண்டும் வாயில பிரஷுமா அங்க நடந்து வர்ற சோழன், என்னன்னு பக்கத்து வீட்டுல இருந்து வெடி சத்தம் கேக்குது, இங்க வந்து விழுதுன்னு கேட்க. காலையில 5 மணில இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே தாண்டா இருக்கு, தூக்கமே வரல அப்படின்னு சேரன் சொல்ல, அப்பெல்லாம் பட்டாசு வெடிச்சாங்களா என்னங்கிறாரு சோழன். அண்ணே வெடி சத்தம் கூட கேட்காத அளவுக்கு தானே என்ன தூங்குவ அப்படின்னு பல்லவன் கேட்க. ஆமாண்டா, நைட்டு ஓடி ஆடி பட்டாசு வெடிச்சதுல செம்ம டயர்டு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன். நல்ல நாள் அதுவுமா, என்ன தூக்கம்னு அண்ணன் தான் எழுப்பி விட்டுருச்சு அப்படின்னு சோழன் சுடுதண்ணிய பக்கெட்ல முண்டு ஊத்தி எடுத்துட்டு போக, செம சூடுன்னு சுடுதண்ணில கைய வச்சு பார்த்துட்டு குளிச்சிட்டு இருக்காரு பாண்டி. டேய் பல்லவா நீ வந்து என்ன வச்சுக்கவா அப்படின்னு எண்ணெய் பவுல தூக்கிக்கிட்டு சேரன் வர, அண்ணன்னு கொஞ்சமா வச்சு விடுன அப்படின்னு பல்லவன் கெஞ்சலா கேட்க, சரிடா கொஞ்சமா வச்சு விடுறேன்னு எண்ணெய் எடுக்கிறாரு. ஒரு கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு சப்பு சப்புன்னு தட்டுறாரு. பக்கத்து வீட்டுல வெடிச்ச பட்டாசு ஒண்ணு குளிச்சிட்டு இருக்க பாண்டியோட காலில் விழ, டேய் பார்த்து வெடிங்கடா, குளிக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு வெட்ட வெளியில ஜாலியா குளிச்சிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ளற சாமி முன்னாடி படையல் ரெடி. ஒரு இலை ஃபுல்லா கலர் கலரா தீபாவளி பலகாரம், ஒரு தாம்பாலம் முழுக்க கலர் கலரா பழங்கள்,
பக்கத்துல அடுக்கா புது ட்ரெஸ்ன்னு ஒரே அமர்க்கலமா இருக்க. தலையை தோட்டிக்கிட்டே உள்ளர வர்ற பல்லவன், அண்ணே புது ட்ரெஸ் எடுத்துக்கிறேங்கிறாரு. டேய் டேய் இருடா, எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் எடுக்கணும்னு நிலா சொன்னுச்சுல்ல அப்படின்னு சேரன் சொல்ல, என்னென்ன இது புது பழக்கமா இருக்கு அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. அப்படிதான் எடுத்து கொடுப்பாங்களாண்டா, நிலா வரட்டும் இருங்கிறாரு சேரன். அப்படின்னு பல்லவன் ஒத்துக்க. சோழன் அவரோட இடத்துல உட்கார்ந்துருக்க. பாண்டி தலையை சீவிட்டு இருக்காரு. நிலா வர, ஆமா உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறாரு சேரன். இன்னைக்கு நல்ல நாள், நீயே விளக்கேத்துமா அப்படின்னு சேரன் சொல்ல, சரிங்கன்னு தீபம் ஏத்த போறாங்க நிலா. எல்லாரும் சுத்தி நின்று கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்க. தீபம் ஏத்துன நிலா அடுத்து ஊதுபத்தி ஏத்துறாங்க. அடுத்து சுவாமிக்கு அங்க வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்துக்கும் ஊதுபத்தி ஆராதனை காமிக்கிறாங்க. அடுத்து தட்டுல கற்பூரம் வச்சு கற்பூர ஹாரத்தி காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருக்கு, டிஃப்ரெண்டான சீனா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. அடுத்து நிலா தீபாராதனை தட்டை காமிக்க சேரன், பல்லவன், சோழன், பாண்டியன் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. எப்பவுமே இருட்டா இருக்க வீடு தீபாவளிக்காக அதுவும் பளிச்சுன்னு இருக்கு. சுவாமி படங்கள், அதுல போட்டிருக்க மாலை எல்லாருமே பள்ளிர்னு இருக்கு. நிலா தீபாராதனை தட்டை வச்சுட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, பல்லவா இந்தடா ஹாப்பி தீபாவளி நீட்டுறாங்க. ஹாப்பி தீபாவளி அண்ணி அப்படின்னு அவரும் தூக்கிட்டு போயிடுறாரு. இந்தாங்க பாண்டி ஹாப்பி தீபாவளின்னு கொடுக்க, தேங்க்ஸுங்கன்னு அவர் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாரு. அடுத்து சேரன் கிட்ட நீட்ட ஹாப்பி தீபாவளிமான் அவர் சொல்ல, நிலா ரொம்ப சந்தோஷமா புன்னகைக்கிறாங்க. அவங்களும் பதிலுக்கு ஹாப்பி தீபாவளின்றாங்க. அடுத்து ட்ரெஸ் எடுத்து சோழன் ஹாப்பி தீபாவளிங்க அப்படின்னு நீட்ட வாங்கிக்கிட்டு தேங்க்ஸுங்கிறாரு. அடுத்து சோழன் ஒரு ட்ரெஸ் எடுத்து, இந்தாங்க ஹாப்பி தீபாவளின்னு ஒரு புடவையை நீட்ட நிலா திகச்சு போய் பாக்குறாங்க. இல்லங்க எல்லாருக்கும் நீங்க கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஹாப்பி தீபாவளின்னு சொல்ல, அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஹாப்பி தீபாவளின்னு வாங்கிக்கிறாங்க. சோழன் ட்ரெஸ் மாத்த போயிட நிலா அவங்க புடவையை எடுத்து வச்சுக்கிட்டு தட்டுல ஒரு சட்டையோட வெளியே வர்றாங்க. அங்கிள் அங்கிள் அப்படின்னு தூங்கிட்டு இருக்க நடேசனை கூப்பிட்டு பாக்குறாங்க. எந்த அசைவும் இல்ல. அங்கிள் அங்கிள் அப்படின்னு 2 தட்டு தட்டுறாங்க. அப்படின்னு அங்க இங்கன்னு உளறிக்கிட்டே பாக்குறாரு நடேசன். என்னம்மா இது காலங்காத்தால் இப்படி எழுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு மெதுவா எழுந்து உட்கார. குளிச்சுட்டு வாங்கங்கிறாங்க நிலா. ஐயய்ய ஏமா உசுர வாங்குற எப்படி அப்படின்னு ஒரு புலம்பிக்கிட்டு இருக்க. இந்தாங்க குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு நிலா நீட்ட. புது ட்ரெஸ்ஸா இதுன்னு கேக்குறாரு. ஆமான்னு நிலா நீட்ட. ஷோ உசுர வாங்குறமா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ட்ரெஸ்ஸை கையில எடுக்கிறாரு. சீக்கிரமா போங்க அப்படின்னு நிலா சொல்ல, போறேன் போறேன் அப்படின்னு கையில ட்ரெஸ்ஸோட அவரு பின்பக்கம் போறாரு. முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்த சோழன் டிசைனா செல்ஃபி எடுத்துட்டு இருக்க. அண்ணே புது ட்ரெஸ் எப்படின்னு இருக்குன்னு கேட்டுட்டு வர்றாரு பல்லவன். டேய் உனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்க, சூப்பரா இருக்குன்னு சோழன் சொல்ல, தேங்க்ஸுங்கிறாரு அவரு. என்னடா அப்படின்னு பாண்டி வெளியே வர. திரும்பி பாக்குற பல்லவன், அண்ணே என்னண்ணே ஹீரோ மாதிரி இருக்கிற நீ அப்படின்னு சொல்ல, டேய் டேய் அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் அப்ப நானு அப்படின்னு சோழன் கேட்க, நீ ஆல்ரெடி ஹீரோ தானே அப்படின்னு பல்லவன் சொல்ல, அது அப்படின்னு கலர் தூக்கி விட்டுக்கிறாரு சோழன். ரூம்ல இருந்து ட்ரெஸ் மாத்திட்டு வர்ற சேரன் ஏதோ ஒலிம்பிக்ஸ்ல ஓடுற மாதிரி ஓட, அண்ணே இருன்னு அப்படின்னு தடுத்து நிறுத்துற சோழன். வேகமா எங்க போயிட்டு இருக்கிற, ட்ரெஸ்ஸை பார்க்க விடு அப்படின்னு அவரோட ஷர்ட்டை அட்ஜஸ்ட் பண்றாரு. சும்மா ஜம்முன்னு இருக்கியேன்னு, எப்படி என் செலக்ஷன் கேட்க, நல்லா இருக்குடாங்கிறாரு சேரன். நல்ல கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. அழகா இருக்கண்ணே அப்படின்னு சேரனோட கன்னத்தை கிள்ளிட்டு இருக்காரு சோழன். சோழன் இருக்கிறவர்களும் நிலா ரூமை எப்பெல்லாம் திறக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி தான். நிலா ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வர அவங்க புடவை பிளவுஸோட வர்றதை பார்த்து வழக்கத்தை விட அதிகமா ஆன்னு அசந்து போய் பாக்குறாரு சோழன். அவங்களும் வழக்கம் போல பல்லே தெரியாம ஈன்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு வர, கனவில் வந்து கலவரம் செய்தாய், முகத்தை தொலைத்து தவித்தேனே, இருளில் ஒளிரும் மின்மினி போலே வெளிச்சமாக வந்தாயே அப்படின்ற பேக்ரவுண்ட் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க. சோழன் ஆன்னு பார்த்துட்டு இருக்க. எல்லாருமே பாக்குறாங்க. நல்லா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு நிலா கேட்க, இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்கிறாரு சோழன். சில்வர் ஜரி பார்டரோட பாட்டில் கிரீன் கலர் சாரி அது. நிலாவும் தேங்க்யூங்கிறாங்க. இந்த கலர்ல நீங்க புடவை கட்டின மாதிரியே இல்ல, அதான் உங்களுக்கு நான் இந்த கலர்லயே வாங்கினேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா இல்ல என்கிட்ட இந்த கலர்ல புடவையே இல்ல அப்படின்னு அப்பதான் புதுசா பாக்குற மாதிரி நிலா யோசிச்சு சொல்ல, சூப்பருங்க நைஸுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு தேங்க்யூங்கிறாங்க. ஏய் ரொம்ப வழியாத பாத்துக்க அப்படின்னு பக்கத்துல வந்து வார்னிங் கொடுக்குற பாண்டிய சோழன் திரும்பி பார்த்து பேசு, வழியறத தொடச்சிக்கன்ற மாதிரி அவரு ஜாட காட்டுறாரு. நிலா புடவையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அண்ணா நாமெல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. எடுக்கலாமேன்னு அவரு சொல்ல, செல்ஃபி தானே எடுத்துடலாமேன்னு பல்லவன்
ரொம்ப ஆர்வமா முன்னாடி வர்றாரு. டேய் இங்க வாடா வாடான்னு 4 பேரும் ஆர்டரா நிக்க முன்னாடி நின்று நிலா செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே நடேசன் புது சட்டை புது வேஷ்டி புது துண்டோட உள்ளர வர்றாரு. அங்கிள் எங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்களாங்கிறாங்க நிலா. நானா? சரி எப்படி எடுக்கணும் அப்படின்னு நடேசன் கேட்க, இதோ பாருங்க இங்க இருக்குல்ல இதை அழுத்தணும்னு நிலா சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியா சரி அப்படிங்கிற நடேசன் மொபைலை வாங்கி முகத்துக்கு முன்னாடி வச்சு பார்க்குறாரு. ஏமா என்னம்மா என் முகமே தெரியுது அப்படின்னு கேட்க நிலா பக்கத்தில் வந்து பேக் கேமராவுக்கு மாற்றி கொடுக்குறாங்க. ஓகே அப்படிங்கிற நடேசன் அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. கையை ஆடுது. ஏமா எனக்கு கை வேற ஆடுது, கட்டிங் போட்டால் தான் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளிக் பண்ணுறாரு. அங்கிள் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு நிலா ஆர்வமாக வாங்க. கண்டிப்பாக அவங்க உருவம்லாம் அவசரமாக எழுந்து வந்த ஆவிகள் மாதிரி தான் இருக்க போகுது. எடுத்திருப்பாரா அப்படின்னு சந்தேகமாக கேட்குறாரு சோழன். நிலா வந்து காமிக்க எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கிறதா அப்படின்னு சோழன் கேட்க நிலா அவரை முறைக்க, நான் நல்லா தான் எடுத்தேன், கை ஆடுது, நான் என்ன பண்ணுறது, என்ன முறை முறைக்கிறாவ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே நிலா அடுத்ததை தள்ளி பார்த்துட்டு இது நல்லா இருக்குல்லன்னு கேட்குறாங்க. அது கையை ஆடாதப்ப எடுத்தது அப்படின்னு நடேசன் சொல்ல, அண்ணி இப்படியே போட்டோ எடுத்துட்டு இருந்தா எப்ப நீ உருப்படியா போட்டோ எடுக்கிறது, நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்ல வாங்குறாரு பல்லவன். பேசாம போன்ல கேமராவை ஆன் பண்ணி அங்க வச்சிருவோம், நம்ம டிஃப்ரெண்டா போஸ் கொடுப்போம், எது நல்லா இருக்கோ அதை ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சூப்பர் ஐடியாடாங்கிறாங்க நிலா. இந்தாடான அவங்க மொபைலை கொடுக்க பல்லவன் எடுத்து வீடியோவை ஆன் பண்ணி கொண்டு போய் கொஞ்சம் ஹைட்டில் வச்சுட்டு வர்றாரு. எல்லாரும் வியூவில் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்க நடேசனும் அதில் நின்றுக்கிறாரு. டேய் என்னைய மறைக்காம இருடா அப்படின்னு அவரும் வளைச்சு போஸ் கொடுக்குறாரு. எல்லாம் டிஃப்ரெண்டா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே சேர் போடுறீங்களான்னு நிலா கேட்க எல்லாரும் என்னன்னு பார்த்துட்டு இருக்க அவங்களே ஓடி போய் ஒரு சேர் எடுத்துட்டு வர்றாங்க. என்னம்மா அப்படின்னு நடேசன் கேட்க உட்காருங்கிறாங்க நிலா. நானா அப்படிங்கிறவரு உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்ததும் நிலா கையெடுத்து கும்பிட அவரும் கையெடுத்து கும்பிட பின்னாடி 4 பேரும் நிக்கிறாங்க. சில பல போஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து நிலா இவங்க 5 பேரையும் தனித்தனியா போட்டோ எடுக்கிறாங்க. எல்லா போட்டோலையும் நடேசன் இருக்க. அண்ணே நம்ம 4 பேர் மட்டும் ஒரு போட்டோ எடுக்கலாம்னுங்கிறாரு பல்லவன். நடேசன் அப்படியே சைஸா திரும்பி பல்லவனை பாக்குறாரு. அப்படியே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு எடு நடத்துங்க அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. சோழன் சேரை நகர்த்த போக அண்ணே நீ உட்காரு அப்படின்னு பல்லவன் இழுக்க, டேய் நான் எதுக்குடாங்கிறாரு. ஒரு உட்காருன்னு பல்லவன் இழுத்து உட்கார வைக்க 3 பக்கமும் 3 பேரும் நிக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல நின்று நிலா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எடுத்து முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்ல சூப்பர் அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரன் எழுந்திருக்கிறாரு. அண்ணே நீங்க வாங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு பல்லவன் போனை வாங்கிக்க சேரன் அடுத்து நிலா அடுத்து சோழன் அடுத்து பாண்டியன் நிக்கிறாங்க. அண்ணே உள்ளர வாண்ணே அப்படின்னு பாண்டியை பார்த்து பல்லவன் சொல்ல பல்லவன் கொஞ்சம் சோழன் பக்கம் நெருங்கி நிக்கிறாரு. பல்லவா கரெக்டா எடுறா அப்படின்னு நிலாவோட ஷோல்டர்ல கை போடுற மாதிரி அவர் கையை வச்சுக்க பல்லவன் எடுத்துட்டு இருக்காரு. நிலா திரும்பி சேரனை பார்க்க அவர் உடனே அந்த கையை சேரன் மேல வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாரு நைசா. எதுக்குப்பா இப்படி இல்லாத ஊருக்கு 2 பேர் வச்ச மாதிரி. பல்லவன் எடுத்து முடிச்சுட்டு அண்ணி இப்ப நாம 2 பேரும் எடுக்கலாமான்னு கேக்குறாரு. அப்படின்னு சொல்ல நிலாவும் பல்லவனும் எடுத்துக்கிறாங்க. அடுத்து நிலாவும் அவங்க அன்பு அண்ணன் சேரனும் எடுத்துக்கிறாங்க. அடுத்து அவங்க 3 பேரு நிக்க சோழன் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஒரு போட்டோவை எடுத்து முடிக்க எங்க கொடுங்கன்னு வாங்குறாங்க நிலா. நம்ம கூட மட்டும் தனியா எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சோழன் ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்க. அண்ணே இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒவ்வொன்றையா ஸ்வைப் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க நிலா. நம்மளை மட்டும் போட்டோ எடுக்க கூப்பிடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சோழன் பொறுமைக்கிட்டு இருக்க. அண்ணே இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் இது சூப்பரா இருக்குடாங்கிறாங்க. சே நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, பேசாம வெக்கத்தை விட்டு நாமளே கேட்ட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிக்கிற சோழன் ஏங்கன்னு கூப்பிட நிலா அப்படின்னு பாக்குறாங்க. இல்ல நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சோழன் கேட்க நிலா அமைதியா இருக்க எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. சோழனுக்கும் சங்கடமா போயிடுது. வாங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏதோ அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி சிரிக்கிறாரு சோழன். நிச்சயமா வாங்கன்னு கேட்க அவங்க அப்படிங்கிறாங்க. டேய் பல்லவா வா 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 அப்படின்னு சொல்ல சரின்னு அவர் முன்னாடி வர்றாரு. எடுறா டேய் பல்லவா நல்லா எடுறா, நல்லா ஜூம் பண்ணி எடு அப்படின்னு சோழன் சொல்ல சரின்னு பல்லவன் தலையாட்ட 2 பேரும் நிக்கிற நிறைய போட்டோ எடுக்கிறாரு பல்லவன். ஒரு கையை இடுப்புல வச்சுட்டு இன்னொரு கையை முதுகு பக்கமா வைக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாம் போஸ் கொடுத்துட்டு இருக்காரு சோழன். பேக்ரவுண்ட்ல ஒரு மெலடி வேற சோழனுக்கு. ஏங்க இப்படி அப்படின்னு ஹார்ட் காமிக்க நிலாவும் அப்படி காமிக்க
அதையும் எடுத்துட்டு இருக்காரு பல்லவன். ஓகேவான்னு பல்லவன் கேட்க, ஓகேடா சூப்பர்டாங்கிறாரு. எங்க காட்டு, ஏய் இது நல்லா இருக்குடா அப்படின்னு வாங்கி பார்த்து நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் ரொம்ப சந்தோஷமா பாண்டி கூட ஒரு ஃபிஷ் பம்ப் அடிச்சுக்கிறாங்க. அந்த வீடியோவை கையோட ஷேர் பண்ணிடுறீங்களா, வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பிடுங்கிறாரு சோழன். அப்படின்னு நிலா அனுப்பிட்டு இருக்காங்க சோழனுக்கு. அடுத்து 4 பேர் ஒரு லைன்ல உட்கார்ந்து இருக்க, அவங்களோட பக்கவாட்டுல நடேசன் உட்கார்ந்து இருக்க, ஆப்போசிட்ல உட்கார்ந்து பரிமாறிட்டு இருக்காரு சேரன். சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய உருண்டை எடுத்து, என்னென்ன இது புதுசா இருக்குங்கிறாரு பல்லவன். அது தீபாவளி அன்னைக்கு பண்ற ஸ்வீட்டுடா, சுழியன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு சேரன் சொல்ல, நல்லா பண்ணியிருக்கேன்னுங்கிறாரு பல்லவன். இதுக்கு முன்னாடி ஏன்னு நீ இதை பண்ணலன்னு அவரு கேட்க, அது நேத்து பலகாரம் செய்ய ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி பண்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல, பாருடா இது எப்ப நடந்துச்சுங்கிறாரு சோழன். அதெல்லாம் கேப்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்டா, அதான் அப்படியே பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன் அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாரும் தீபாவளி விருந்த ரசிச்சு சாப்பிடுறாங்க. ஆனா ஒண்ணுன்னு, இப்படி ஒரு தீபாவளியை நாம இதுவரைக்கும் கொண்டாடினதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சோழன் சொல்ல, சேரன் சிரிக்கிறாரு. ஆமாண்ணே, இப்படி ஒரு சந்தோஷமான தீபாவளி நமக்கு இதுவரைக்கும் இருந்ததே இல்லைல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, நீங்கெல்லாம் தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்கன்னு நிலா கேக்குறாங்க. கொண்டாடுறதா, அதெல்லாம் இருக்கவே இருக்காதண்ணே. புது ட்ரெஸ் எல்லாம் போடுவோம், ஆனா இவ்வளவு சந்தோஷமாலாம் இருந்ததே இல்ல. ராத்திரில இருந்து தீபாவளி மூட்ல தான் இருக்கோம் இல்லன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நீங்க என்னவோ பண்ணுங்கடா, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு நடேசன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எண்ணெய் சட்டி வச்சு பலகாரம் சுட்டோம், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். இதோ இப்ப பாருங்க, காலையில எழுந்திரிச்சோம், குளிச்சோம், சாமி கும்பிட்டோம், இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இது மாதிரி எல்லாம் என்னைக்காவது நடந்துராதன்னு எத்தனை நாளா ஏங்கியிருப்பேன் தெரியுமா. கடைசியா நம்ம வீட்லயுமே எல்லாமே நடந்துருச்சு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் நிறைவா பாத்துக்கிறாங்க. பல்லவா, இனிமே வர்ற எல்லா தீபாவளியும் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல, எப்படியோ நிலா நல்லபடியா நம்ம வீட்லயே இருந்தா சரின்னு சேரன் பார்க்க, இவ பெர்மனண்டா இங்கே இருக்கிறதுன்ற முடிவோடு தான் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சோழன் சந்தோஷமா சாப்பிடுறாரு. நைட் ஆகுது. மொபைல்ல போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற சோழன், தலை தீபாவளி வித் ஒய்ஃப்னு ஸ்டேட்டஸ் வச்சுடுவோம் அப்படின்னு சோழன் அப்லோடு பண்ணிட்டு இப்படின்னு திரும்ப திடீர்னு ஒரே பயங்கர சந்தோஷத்தோட, டேய் டேய் நிலா என் ஸ்டேட்டஸை பார்த்துட்டாடா, என் ஸ்டேட்டஸை பார்த்து அவ எதுவுமே சொல்லலடா, இதுல இருந்து என்ன தெரியுது, அவ என்ன லவ் பண்றாடோய் அப்படின்னு 4 அடி தரையில இருந்து எம்பி குதிக்கிறாரு சோழன். அவரோட எதிர்பார்ப்பு நிலைக்குமா, சந்தோஷம் தொடருமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.